அஸ்ய ஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः. செத்தது யாரு? நம்ம பொண்டாட்டியா? யோ இவர் பொண்டாட்டியா? கொல்லி வச்சது யாரு? நீங்களா? யாருமே கொல்லி வைக்கல. யாருமே கொல்லி வைக்கலையா? அப்புறம் எப்படி தகனம் பண்ணேள்? தண்ணியில போயிட்டா. தண்ணியில போயிட்டாளா? புத்திசாலியா நீங்க? தண்ணியில பாடி எப்படி எரியும்? யோ அவ ஆத்துல விழுந்து செத்துட்டா. ஆத்துல விழுந்தாளா? பாத்ரூம்லயா கிச்சன்லயா? வழுக்கி விழுந்தாளா தடுக்கி விழுந்தாளா? யோ நான் சொல்றது அந்த ஆத்துல இல்லையா, கங்கை ஆத்துல விழுந்து செத்துட்டா. கங்கா ஆத்துலயா? சைதாப்பேட்டையில எங்க போய் கங்கா ஆறு வந்தது? கூமாறுன்னா ஓடிட்டு இருக்க. இது பாரு, சொல்றது தெளிவா கேட்டுக்க. நானும் என் பொண்டாட்டியும் காசி ஆத்துல போனோம். போன போது கங்கை ஆத்துல விழுந்து செத்துட்டா. யோ 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்கன்றாரு, அதுக்கு இப்ப போய் உச்சி கொட்டுற? நேக்கு இப்பதானே தெரிஞ்சது. ஏய், ஒழுங்கா எங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க போறியாடா இல்ல உதப்பட்டு சாவ போறியா? மவனே வளவளன்னு பேசிட்டு இருக்க, வேலைய பாடுறா. சரிம்மா, டென்ஷன் ஆகாத. உங்க பொண்டாட்டி பேர் என்ன? பரிமளம். மூஞ்சி கிழிஞ்சிடும். கரெக்ட்டுக்கா. ஏய், எதுக்கு இப்ப என் பேரை எடுத்த? சாரிடி, கற்பகம். கற்பகமா பரிமளமா? கன்ஃபார்ம்டா சொல்லுங்க. செத்தது கற்பகம், என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறது பரிமளம். ஆமா, நீ எங்க கிளம்பிட்டப்போ? கோயிலுக்கு. ஏய், வீட்ல திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கோயிலுக்கா போற நீ? ஏ, என்ன சவுண்ட் கொடுக்குற? செத்தது ஏன் சொந்தமா? உன்னோட முதல் பொண்டாட்டி. அது செத்ததுக்கு நீ திதி கொடுக்குற, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? போயா கேள போல்டு. சார், இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கே தெரியல. அந்த காலத்துல மட்டும் என்ன வாழ்ந்தது? எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு ஏல அடிபட்டே செத்தார். யோ, இப்ப நீ என்கிட்ட உதப்படி சாக போற. எவ்வளவு நேரையா? சரி சரி சரி. எஸ் செவனா மாமா, முதத்த சும்மா கும்முன்னு ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே, அவங்களா கங்கையில விழுந்துட்டாங்களா இல்ல நீயே புடிச்சு தள்ளிட்டியா? யோ மாப்ள, எனக்கு எங்கயா அவ்வளவு தைரியம் இருக்கு? அப்படி இருந்தா உங்க அக்கா 6 வருஷம் விட்டு வச்சிருப்பானா? ஓஹோ, அந்த எண்ணத்துல வேற இருக்கியா நீ? பல எண்ணங்கள் இருக்கு. அக்கா வரட்டும் சொல்றேன். ஐயா, நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க. டேய் டேய் டேய், வானாண்டா. அனாவசியமா போட்டு கொடுத்து என்ன மாட்டி விட்டுறாதடா. ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. மாப்ள, ஏயா என் வாயை கிண்டி அனாவசியமா என்ன மாட்டி விடுற? மாமா, இந்த அத்தை எதுக்காக கங்கையில விழுந்தாங்க? டேய், நீ ஏன்டா விட மாட்டேங்கிற? அது சும்மா சொல்லுமாமா. அது எங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அப்பப்போ பித்துக்குழியா பிறப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீயா? ஆமா. எங்க அம்மா எனக்காக கங்கையில 3 முறை முங்குனாங்க, எனக்கு சரியா போச்சு. அதே மாதிரி தேன்மொழிக்காக கற்பகம் கங்கையில 3 முறை முங்குனா. சரியா போயிட்டோ? அவ போயிட்டா. இப்படி ஒரு பொண்டாட்டி ஆத்தோட போகும்போது நீ அவங்கள தேடவே இல்லையா மாமா? 2 நாளைக்கு தம் புடிச்சு தேடினேன். ஆத்துக்குள்ள எப்படி மாமா 2 நாளைக்கு தம் பிடிச்ச? இல்ல இல்ல, கரையில நின்னுகிட்டே தம் புடிச்சு தேடினேன். கரையில நிக்கிறதுக்கு எதுக்கு தம் பிடிக்கணும்? டென்ஷனா சிகரெட் புடிச்சுக்கிட்டே தேடினேன். நீ பக்கா கிரிமினல் மாமா. தண்ணியில விழுந்த பொண்டாட்டிய தம் அடிச்சுக்கிட்டு கரையில இருந்து தண்ணியா? என்ன மாப்பிள்ள பண்ண சொல்ற? எனக்கு நீஞ்ச தெரியாது, அதனாலதான் கரையில நின்னுகிட்டே தம் அடிச்சு தேடினேன். நீந்த தெரிஞ்சா மட்டும் அப்படியே குற்றாலீஸ்வரர் மாதிரி நீந்திருவா அப்படியே. இந்த பாரு, உங்க கூட வாழ பிடிக்காம தான் நம்ம ஆத்தோட போயிருக்கு. ஏய், இந்த புண்ணியவதி பத்தி அப்படி தப்பா பேசாதடா. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஓரமாச்சு சாப்பிட்டு யோ காக்காக்கு வைக்கணியா? சார், செத்து போன உங்க பொண்டாட்டியை நினைச்சு மனசுல நன்னா வேண்டிக்கோங்க. மெல்ல மெல்ல. பிண்டத்தை நாய் தூக்கி பிடிச்சா தெரியலையா மாமா? என்ன 12 பர்கரை ஒண்ணு அடுக்கிற மாதிரி நிக்குத? பேய் பேய் பேய். பேய் இல்லடா, கற்பகம். உயிரோட வந்திருக்கேன். ஆஹா, வாங்க வாங்க. என் மந்திரத்துக்கு என்ன மகிமை பார்த்தீங்களா? செத்து போனவாளே பிண்டம் வாங்கிக்கிறதுக்கு நேரம் வந்து நிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? திதி. தண்ணியில விழுந்தவளை காப்பாத்த துப்பு இல்ல, திதி குடுக்கறியா? திதி இத பாரு, இன்னும் 1 நிமிஷத்துல இது எல்லாமே காலி பண்ணிடணும். என்ன என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க?
ஐயோ அழாதடா செல்லம், அழாதடா குட்டிமா. அதான் அம்மா வந்துட்டேல, அப்படியே அழுதுகிட்டு இருக்க. ஏம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வராம இப்படி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கியேவா? அடி தீனி பண்டாரமே, அம்மா உயிரோட வந்துட்டேனேங்கிற சந்தோஷத்துல நீ அழல, அப்படியே உங்க அப்பற மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமயே இருக்கியே. ஆமா, நம்ம வீட்டு என்ன லாட்ஜ் ஆக்கிட்டீங்களா? யார் யாரோ இருக்கானுங்க? ஐயோ யார் யாரோ இல்ல, நம்ம பொண்ணோட புருஷன். அம்மகம்மா 2 பேருமா? இல்ல இவர் ஒருத்தர் தான். நான் தான். வணக்கம் மாப்பிள்ள. என்ன கண்ணு, கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கையே கொடுக்கல. என்னவா லூஸ் மாதிரி பேசுற? நீ செத்து போய் உனக்கு திதி குத்துனாங்க, கல்யாணம் செய்ய எப்படி சொல்ல முடியும்? யார் இவன்? ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கான். இது வந்து இவன் பேரு பாலாஜி. இவன் வந்து எடுபடி சும்மா இருறா. எடுபடி வேலை செய்யறவன் எல்லாம் ஹால்ல நிக்க கூடாது. சோபால உட்காரலாமா? அடி செருப்பால வெளியே நிக்கணும்டா. வந்துட்டேன்ல, எல்லாரையும் முதல்ல கரெக்ட் பண்றேன். கற்பகம், கங்கை ஆத்துல முழுகுன நீ எப்படிமா தப்பிச்ச? என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டு எப்படி தப்பிச்சேன்னு என்னைய கேள்வி கேக்குறியா? ஐயோ சத்தியமா நான் உன்னை தள்ளி விடலமா? அப்ப நான் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது யார் என்ன தள்ளி விட்டா? எனக்கு தெரியாதுமா. உன்னை தள்ளி விடுற அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் இருக்குமா? சரி விடியா, நான் தான் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனேன்ல, என்ன கை கொடுத்து காப்பாத்திருக்கலாம்ல. ஏத்த உங்களை காப்பாத்தாம ஓடி வந்துட்டாரா? ஆமா மாப்பிள, 4 ஆம்பளைங்களை கூட்டிட்டு வரேன்னு ஓடினவர் தான் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. ஐயோ கற்பகம், போனேன், கூப்பிட்டேன், இத்தனைக்கு ஹிந்தியில தான் கூப்பிட்டேன். எல்லாம் போறானுங்களே தவிர ஒரு பய வரலையே. ஹிந்தியில என்ன நீ கூப்பிட்ட? ஜாவோ ஜாவோன்னு. யோ ஜாவா ஜாவானா போங்க போங்கன்னு அர்த்தம்யா. அப்ப வாங்கக்கு ஆவோ ஆவோன்னு கூப்பிடுனியா? ஆவோ ஆவோ ஆவியா போன அந்த அம்மா வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் ஆவோ ஆவோன்னு வாத்துவாயா? யோ யார் அது? இது வந்து இது வேலைக்காரி. வேலைக்காரியா? பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே, வீட்டுக்காரி மாதிரி இல்ல இருக்கா? ஓ, நான் வீட்ல இல்லாத போது சின்ன வீடா உனக்கு செட் பண்ணிட்டியா? ஐயோ நீ வேற, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லன்னா செட் பண்ணிருப்பேன். ஐயோமா கற்பகம், நான் ஏகபத்னி விரதம்மா. செருப்பாலடி. நம்ம வெளியே எவனம்மா? குடிமா. குடிக்கிறேன். அப்பக்கம்மா சை, என்னடி காஃபி இது? சக்கரையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்னென்ன சக்கரை வியாதிக்காரன் நினைச்சியா? போ, நல்ல ஸ்ட்ராங்கா நிறைய சக்கரை போட்டு எடுத்துட்டு வா போ. ஐயோ முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏம்மா தண்ணியில விழுந்த நீ உடனே வீட்டுக்கு வந்திருக்கலாம்லம்மா? இத்தனை வருஷம் எங்கம்மா இருந்தே, என்னம்மா பண்ண? அடி போடி, இன்னைக்கு காலையில தான் நான் கரையே சேர்ந்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கரை சேர்ந்தீங்களா? ஆமா மாப்பிள, கங்கையில விழுந்தேனா கங்கை என்ன அப்படியே கொண்டு போய் யமுனையில தள்ளி விட்டுருச்சு. யமுனை கொண்டு போய் என்ன காவேரியில சேர்த்து விட்டுருச்சு. காவேரியில இருந்து கிருஷ்ணா என்ன அப்படியே இழுத்துக்கிட்டு போய் முல்லை பெரியாறுல தள்ளி விட்டுடுச்சு. முல்லை பெரியாறு வைகைக்கு கை மாத்தி விட்டுடுச்சு. வைகை என்ன அப்படியே பாலாருக்கு பாஸ் பண்ணி விட்டுடுச்சு. பாலாத்துல இருந்து வீராணத்துக்கு போய் வீராணத்துல இருந்து இன்னைக்குதான் வீடு வந்து சேர்ந்திருக்கேன். அத்தை, தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துறது நீங்க ஒருத்தர் தான். ஓ 10 வருஷமா தண்ணி இருந்ததுனாலதான் சாம்பார் உண்ட மெதுவடை மாதிரி புதபுதன் ஆயிட்டீங்களா? நல்ல காம்பினேஷன். உங்க புருஷன் தயிர் வடை, நீங்க சாம்பார் வடையா? அம்மா போட வெளியில. அம்மா காஃபி. ஐயோ என்ன இப்படி சக்கரையை அள்ளி கொட்டி இருக்க? ஃபில்டர் மாதிரி இருக்கல்ல, ஒரு ஃபில்டர் காஃபி கூட போட தெரியாதா? எனக்கு என்ன சக்கரை வியாதி வரணும்னு நினைக்கிறியா? பா, வேற ஏதாச்சும் ஒரு மண்ணு வேணாம். போ பா. மாமா, இந்த அத்தை ரொம்ப டெரரா இருக்காங்க. அது தெரிஞ்சுதானே அந்த கங்கை ஆத்துல நான் தள்ளி விட்டேன். நீங்க தான் தள்ளி விட்டீங்களா? ஐயோ மாப்பிள சும்மா இருங்க. என்னையா சொன்ன? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்றாரு. நினைச்சேன் இப்படி உருப்படி இல்லாத வேலையெல்லாம் நீ மட்டும் தான் பண்ணுவேன்னு. அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். தேனு அம்மா வா. மாப்பிள நீங்களும் உள்ள வாங்க. வா மாப்பிள, தேன்மொழி பரிமளத்தை பத்தி கற்பகத்துக்கிட்ட எதையாவது உளறிட போறா, கொஞ்சம் பாத்துக்கங்க. பரிமளமும் கற்பமும் தேன்மொழி கிட்ட உளராம நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் பொண்ணோட இவன் எவ்வளவு மோசமா இருக்க, இவன் கெடுத்துருவா. எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா அந்த பொம்பளை கிட்ட என்ன உன்னுடைய மச்சான அறிமுகப்படுத்தாம எடுபடி அறிமுகப்படுத்துவ நீ? பாலாஜி, என்ன அவ இல்லாத போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன உங்க அக்கா 3 பேரையும் கழுத்தை வெட்டிடுவாடா. டேய், உங்க அக்கா எங்க அனுமார் கோயிலுக்கா போயிருக்கிறா? நீங்க இருக்கும்போது அவன் அந்த கோயிலுக்கு போறான். எந்த கோயிலுக்கு போறான்னு தெரியாது மாமா. பாலாஜி வாடா, உங்க அக்கா எந்த கோயில்ல இருக்காளோ தேடி கண்டுபிடிச்சு பிரசாத் வாங்கி சாப்பிடலாங்கிறியா? அவ இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள் வர வேண்டான்னு அவள்கிட்ட பேசி தடுத்துருவோம். ஓகே, எதுக்கு அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமா?